ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 18 தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்ட் 17 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துடுவாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம். அப்போ தான் இதோட கண்டினியூஷன் புரியும். ஓகே கைஸ், நான் போன வீடியோவில் என்ன நடந்ததுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். போன வீடியோவில் கைஸ் நம்ம ஒரு மெயின் பாஸ் ஃபைட் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம ஒரு கார் கிராஃப்ட் பண்ணியிருப்போம் கைஸ். ஓகே, அடுத்த மிஷன்ஸ் முடிஞ்சிருப்போம். இதான் பண்ணியிருப்போம் கைஸ். நம்மளோட தேர்டு மெயின் பாஸ் ஃபைட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், போன வீடியோவில் அதை பார்க்கலாம், மறக்கா பார்த்துடுவாங்க கைஸ். ஏன்னா நல்லா போகும் அது. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் ஆஃப்லைனில் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன் கைஸ். இந்த டிவியன்ஸ் எல்லாம் எனக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஓகே, ஆஃப்லைனில் என்னென்ன பண்ணதுன்றதை சொல்கிறோம் கைஸ். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஃப்ட் பண்ணி இதுவுமே நிறைய ஈவெண்ட்டில் கிளைம் ஆகி கொண்டு இருக்கு கைஸ் எனக்கு. அப்போ நான் போட்டேன் இந்த ஹனிபியா, இது என்ன ஒன்று பசிபி. அடுத்து இந்த கூட்டுங்க கைஸ், இது கூட்டி கொண்டிருக்கும். இது வந்து வீட்டை பாதுகாத்து கொண்டுருங்க கைஸ். ஓகேயா, அவ்வளோதான் செஞ்சேன். ஓகேயா, அதுக்கப்புறம் வேறு என்னடா, கொஞ்சம் அனிமல்ஸ் டேர்ம் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். இதாங்க கைஸ், என்னென்ன டேர்ம் பண்ணுங்க பாருங்கள். இதாங்க கைஸ், என்னென்ன விலங்குதா முதல்ல அந்த இது எங்கே போனாங்கண்டா நான் பார்த்த வரைக்கும் நல்லா கீழே போகணும் கைஸ். இந்த இருக்கு இந்த ஹார்பர் சைடு, இந்த இடத்துல தான் கைஸ் இது ஸ்போன் ஆகும். அப்புறம் அங்கே போய் பார்த்து ஃபீமேல் டேர்மெண்ட் வந்தேன். நான் இதே ப்ரொடியூஸ் பண்ணல பார்த்துட்டு இருந்தால் இது ஒரு மேல் கைஸ். அதனால தான் இவ்வளோ நாளாக ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. நான் இப்போ ஃபீமேல் டேர்மெண்ட் இந்த பார்த்தீங்களா, ஹார்வெஸ்ட் பை ப்ரொடெக்ட்னு போட்டு இந்த இதில் இருக்கே, இதில் டேம்னஸ் வந்து இன்னும் ஹை ஆகலை. 50% மேலே வந்தால் தான் கைஸ் இது ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கும். முட்டை அப்படி ஏதாச்சும் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறேன் கைஸ். இது டியர் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். மானோன் டேர்ம் பண்ணாங்க கைஸ். லெவல் 1 தான் இது. இதுவும் ஃபீமேல்னால இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க கைஸ். இவ்வளோ நாளாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் கைஸ். அப்போ போன வீடியோ செஞ்சு போட்டு ஆஃப்லைனில் நான் அதை டேர்ம் பண்ணிட்டு வந்துட்டேன் ரெண்டுத்தையும். சிம்பிள் தான் கைஸ். அது எப்படி டேர்ம் பண்ணு நான் ஒரு பாட்டில் போட்டிருப்பேன் கைஸ். அதை பார்க்கலாம் பாருங்கள் கைஸ், சர்ச் பண்ணி. ஓகே, அடுத்து அந்த கொம்போஸ்ட் பீன் செஞ்சுருப்பேன் கைஸ். இது என்னத்துக்குன்னா அந்த ஓப்பன் பண்ணி பாட்டுருங்க கைஸ், இந்த ஃபர்டிலைசருக்காக. ஓகே கைஸ், நான் நிறைய கிராஃப்ட்டுக்கு போட்டு விட்டுனான். அது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபுட்டு வச்சுருந்தோம்னா அது கெட்டு போகும் கைஸ். சரியா, கெட்டு போனால் ஸ்பாயில்டு ஃபுட்டுன்னு ஒன்று வரும். அதை காணல, நான் எல்லாத்தையும் கிராஃப்ட்டுக்கு போட்டேன். அதை வச்சு தான் நம்மளால் ஃபர்டிலைசர் கிராஃப்ட் பண்ண முடியும். அடுத்து இங்கே கொஞ்சம் ஒரு 4 லோயமி சோயில் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே 3 பீட்ரூட் போட்டிருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் செஞ்சுருக்கோம் ஆஃப்லைனில். ஓகே, இன்றைக்கி நம்ம மிஷன்ஸ் தான் கைஸ் முடிக்க போகிறோம், நம்மளோட கண்டென்ட். ஓகே கைஸ், நம்ம போன பாட்டிலே நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல போனால் நம்மளுக்கு இந்த கேவிடி பூம்பும் டயர் ஃபோவும் இந்த ஹெல்மெட் டயர் ஃபோன் தாரானுங்க. ஓகே கைஸ், போன பார்ட் போட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், வாங்க நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே நம்மளோட மிஷன் என்னென்னா, அந்த ஒரு ரொபோட்டை நம்ம ஒரு பாட்டில் பார்த்துருப்போம் கைஸ், H370. அதோட போய் இப்போ திருப்பி கதைக்கணுமாங்க கைஸ். இப்போ கிட்டயில் நடந்த விஷயங்களை பற்றி கதைக்க போகிறோமா. ஓகே, இங்கால தான் போகிறோம். ஓகே, மேலே நிற்கிது நினைக்கிறேன். இந்தா நிற்கிது கைஸ். ஓகே ஓகே, நான் இதோட பேசி பார்த்தேன். அதாவது மெயின் டாஸ்க் இல்லை, இந்த கீழே ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அதில் பேசி பார்த்த வரைக்கும் இதுக்கு வந்து 1 வருஷத்துக்கு முதல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க. சரியா, அதனால் இதுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா. இது ரொம்ப ரிப்பேரான நிலமையில இருக்கான். இது வந்து ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதான். இப்போ ரிப்பேர் பண்ணணுமெண்டா இந்த பேட்ரி அந்த மாதிரி பொருட்கள் தான் கைஸ் தேவையா. அதுக்கு இதுக்கிட்ட காசெல்லாம் இல்லையா கைஸ். அது விஷயம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது கைஸ். ஏன்னா அதுவும் ஞாபகம் இல்லையா அதுக்கு ஒன்றும். அப்போ நம்ம வைல்டர், அதாவது இந்த சுற்றுச்சூழலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் போல கைஸ் எனக்கு தெரிஞ்சு. அதாவது இது மெயின் டாஸ்கில் நான் இப்போ கேட்டது சைட் டாஸ்க். ஓகே கைஸ், அடுத்தது அதுக்கு எதாவது அது வந்து நம்மள்ட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தான் கேட்டுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம மெயின் கோஸ்ட்டை கேட்டுட்டு வரோம். ஓகே, நம்மளுக்கு ஒரு லூட்டு தான் இல்லை. நான் இப்போ என்ன கதைச்சது வரைக்கும் பார்த்தா, இப்போ நம்ம சோக் பீக் கைஸ், இப்போ மெப்பில் பார்த்தா அப்படி ஃபுல்லாக ஜூம் எடுத்து வந்துட்டு பார்த்தா இந்த பாருங்க கைஸ், சோக் பீக் இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இருந்தா பார்த்தீங்களா கைஸ், இதுவும் வேறு லெவல் இடம். எனக்கு தெரிஞ்சு இங்கே அசிட் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எனக்கு அப்போ ஓப்பன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, போடு வேறு லெவல். இப்போ ஏன்டா கைஸ் இங்கே அந்த ஹொட்டோக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். சரி, அந்த இவன் தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த இவன் தான் ஹொட்டோக். இவனுக்கு வந்து ஒரு மிஷன் இருக்காங்க கைஸ். இவன் வந்து அந்த ரொபோட்டை சொல்லுவான் அந்த மிஷன். அந்த ரொபோட் நம்மள்கிட்ட செய்ய சொல்லுது. அது என்னென்னா, சோக் பீக்கில் வந்து இவர் பழைய வீடு இருக்காங்க கைஸ். அங்கே போய் நம்ம ஒரு மெசேஜ் வந்து பார்த்துட்டு வரணுமா, ஓல்டு மெசேஜ். ஓகே, அதான் மிஷன். ஆனால் அதை முடிக்கிறதுக்கு முதல் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 4 ஃபாலோ த ஸ்டார்டஸ்ட்டுக்கு போங்களேன், 4 மிஷன்ஸ் இருக்கு கைஸ். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இது வந்து கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியல். இது வந்து டெட்வில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியாங்க கைஸ். ஓகே, இது வந்து நம்ம ட்ரெண்ட் போஸ் ஃபைட் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த ட்ரெண்ட் போஸ் ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம் கைஸ், மேஸ் மார்க்கெட்டாக. அது என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த இடத்துக்கு போய்க்குள்ளே எல்லாரோடையும் காய்ச்சி கொண்டு இருக்கக்குள்ள மேரி வந்து இருப்பா கைஸ். மேரி நம்ம ஒரு பாட்டில் பார்த்துருப்போம். அவள் வந்து மெசேஜ் போட்டு போயிருப்பாங்க.
நான் வந்து இப்படி தான் அந்த கையா ரிசர்ச் சென்டரில் வந்து போயிருக்கேன். நீ அங்கே வந்து என்னை மீட் பண்ணது. அந்த மிஷன் இன்னுமே கம்ப்ளீட் பண்ணல கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி இந்த 2 மிஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். இது வந்து இந்த டுட்டோரியல் கைஸ், பேசிக். அதனால் இது தேவையில்ல. இது 2 முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும் கைஸ். ஓகேயா? ஓகே நான் வந்து இன்வெஸ்டிகேட் டெட்ஸ்வீல் அந்த மிஷனை முடிக்க பார்க்குறேன் கைஸ். ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இவன் யார் கைஸ்? கண்ணை வச்சுட்டு ஏதோ செஞ்சு கொண்டு அப்புறம் கைஸ் கதைப்போம். That backpack. This thing just appeared out of nowhere. நம்ம ஒரு மேஃப்ளைன்னு சொல்லி இருக்கலாம் போல கைஸ். I'm not sure if it's dangerous. ஓகே என்ன சொன்னாலே தெரியல கைஸ். என்ன கைஸ் பயந்து ஓடுது. பயந்தெல்லாம் ஓடுறானுங்க. இதுகிட்ட போய் காயக்கலாங்க. விஸ்மிஸ் ஆடி கொண்டிருக்கு. டிவிஎஸ் இந்த வேலையை தான் கடைசியில் நம்ம மீட் பண்ணிட்டோங்க. யாரு நீ? Oh, don't be shy. We're going to make the perfect team, you and I can just feel it. ஓ நீ வெக்கப்படாத. நம்மளோட பெர்ஃபெக்ட்டான டீமை உருவாக்க முடியுமாங்க? So, without further ado, let us begin our first project. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா? நீ என்னத்தை பற்றி காய்க்கிறான்னு நம்ம கேட்குறோம். Wishes, of course. Why do you think they call me Mr. Wish? ஓகே இதை வந்து மிஸ்டர் விஷன்னு கூப்பிடுவாங்களா? காய்ஸ் மிஸ்டர் விஷன்னு சொல்லி ஒரு டிவியன் இருக்கு காய்ஸ், எனக்கு தெரியும். Just say the word and for a new stockroom the blueprint is yours. ஐயோ காய்ஸ் டார்க் ஹோம்லாம் கேட்குது காய்ஸ், எனக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அடடே காய்ஸ் அவனுங்களே தந்துட்டானுங்க போடு. அடடே செலவழிக்க சொல்ல போகிறானுங்க காய்ஸ், காய்ஸ். நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஐயோ காய்ஸ் இது இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அடடே ப்ளூப்ரிண்ட்டை வச்சு செய்ய சொல்லுவாங்க. இதில் ட்ரோ கொடுப்போங்க சரியா? ஒரே ஒரு அடிப்போம். ஓகே கைஸ் நம்மளுக்கு ஒரு கன் கிடச்சிட்டு மிஷன் முடிஞ்சு. அப்படியோ நல்லா நான் கூட எல்லாம் கேட்க சொல்லலை. இப்படி தான் கைஸ் நம்ம ப்ளூ பிரிண்ட் எடுக்கணும். அதில் ட்ரோ கொடுத்து அப்படி எடுக்கலாம் கைஸ். சுழங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் கொஞ்சம் ப்ளூ பிரிண்ட் ஆஃப்லைனில் எடுத்தேன் முதல். ஓகே நம்ம திருப்பி அதுட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காய்க்க போகிறோம். This is going to be a long and happy partnership. Okay. I can feel it. Now, go. Get. That's what I like to hear. As long as okay, you bring me enough சொல்லுது I can fly through wish space time and bring you back the blueprints you desire. Okay. Wish space time. Yes. There are too many wishes for just this world to hold. Okay, singe இப்படி ஏகப்பட்ட wishes இருக்குமாங்க guys. All across time and space. இதால எல்லா இடத்துலயும் சுத்தி வர முடியுமா? ஸ்பேஸா இருந்தாலும் சரி, டைம் இருந்தாலும் சரி. போடு. Every day new wishes are born from the long awaited, from echoes from the rift, from everywhere. Without new hopes and dreams. Oh, but I've said too much. Come on then. Reach out your hand and take me home. Okay, நம்மள இது ஹோமுக்கு கூட்டிட்டு போவேன் guys. இது ஹோம் நாங்க கண்டுபிடிப்பேன். செக்யூர் பண்ணியா? guys என்ன நடக்குது? டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுது. ஐயோ காய்ஸ் இப்போ அடுத்த மிஷன் என்னடா டிஃபென்ஸ் டைப்பான ஒரு மிஷன் தான் காய்ஸ். அந்த ஷெல்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து 5 கிராஃப்ட் பண்ணேன். ஷெல்டர் அண்ட் பேரிகேட்ஸ். ஓகே எனக்கு விளங்கிட்டேன் காய்ஸ். நான் ஒரு செட்டப் பண்ணி போட்டு வரேன் காய்ஸ். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் ஃபைனலி நான் ஒரு சின்ன செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கான்செப்ட்னா காய்ஸ் நம்ம
ஒரு எக்லிப்ஸ் கோடெக்ஸ்ன்னு வச்சு ஒரு ஸ்டார்டஸ்ட் ஃபில்டருக்குள்ளே வச்சு கைஸ் நம்ம பியூரிஃபை பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுக்கு ஸ்டார்டஸ்ட்டு அதெல்லாம் கலைச்சிருக்கு. அந்த டைம் நிறைய டிவியன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணிடுங்க கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்து. அதனால் அதுதான் கைஸ் இப்போ மிஷன். அப்போ அவனுங்களே கொஞ்சம் சொல்லி தந்தானுங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் இப்படி வைக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தனியாக செட்டப்லாம் பண்ணணும். அப்போ நான் செட்டப் பண்ணிட்டேன் கைஸ். இதுதான் ஓகே. என்னாலே போக இல்லாத மாதிரி தான் பண்ணிடுங்க கைஸ். இது இப்படி கைஸ். இது இப்போ அவசரத்துக்கு இங்கேருந்து இங்கேருந்து அடிக்கிறாங்க கைஸ். ஓகே, இதுகள் சாண்ட் பேக்கெலாம் பாஞ்சு வராது கைஸ். இப்போ நம்ம இப்படி போகலாம் கைஸ். அதே மாதிரி சுவர்லாம் ஏறாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கைஸ், இதுக்குள்ளே வச்சுடுங்க. இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ திருப்பியும் அதை தான் கைஸ் பண்ண போகிறோம். அதான் இப்போ 2வது மிஷன். அதனால் திருப்பி பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, இந்த முறை கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நம்ம இந்த மினிகன்ஸுக்கு லூட் இல்லை கைஸ். சரியா, அவ்வளோதான். இல்லைன்னா நான் எப்பயும் மினிகன்ஸ் எல்லாம் வச்சு விட்டுருப்போம். அதுகளே சுட்டு வேலையை முடிச்சிடும் கைஸ். ஒன்றே வைப்போம் கைஸ். என்ன நடக்க போதோ தெரியா. பியூரிஃபை பண்ணியாச்சு கைஸ். பியூரிஃபை பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் சாண்ட் பேக் நான் ஃபுல்லாக சுற்றி சாண்ட் பேக் வச்சு இப்படி தான் கைஸ் செஞ்சுருக்கேன். இப்போ சுற்றி சுற்றி பார்த்து அடிக்கலாம். போன முறை வீட்டை அட்டாக் பண்ணிச்சு. இந்த முறை அப்படி நடக்காது. கைஸ் ஒரு புல்லட் தான் கைஸ், செத்துருந்தேன். என்ன நடந்தது? ஓகே கைஸ், ஓகே கைஸ். பாருங்க கைஸ், கடுப்பாக்குறானுங்க. இந்த டேமேஜ் உழுதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா வீட்டு பக்கம் போகிறீங்க? இதுக்குன்னு நம்ம தனி டெரிட்டரி கட்டி அந்த இடத்துல தான் கைஸ் நம்ம செய்யணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை. இப்போ இதில் லெவல் 1 லெவல் 2 இருக்குது கைஸ். அப்படி பவர் கூட கூட நம்மளோட லெவல் கூட 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 இந்த டிவியன்ஸோட பவர் லெவல்ஸ் எல்லாம் கூடுங்க கைஸ். ஓகே, கைஸ் வீட்டு அட்டாக் பண்ணுறானுங்க போல் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் கதவை திறந்துட்டு வந்திருக்கோம் கைஸ். ஐயையோ பெருங்கரைச்சலாக இருக்குமே. இதில் வேற குட்டி பொஸ் மாதிரி ஒருத்தன் வருவாங்க கைஸ். அவனை கொண்டா நம்மளுக்கு லூட்டும் கிடைக்கும். பாருங்க கைஸ், எதுவெல்லாம் தூக்கி எறியலானுங்க. சாவுடா. ஓகே கைஸ், இப்போ என்னது? யாரும் உள்ளே போகல கைஸ். நம்ம பண்ண செட்டப் நல்லா வெக் அவுட் ஆகிருக்கு கைஸ். பரவாயில்ல, நானும் எதிர்பார்க்கல. எங்கே கைஸ் இன்னும் அந்த பொஸ்ஸை டே 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 ஐயோ கைஸ். கைஸ் கைஸ் இது அது வந்துட்டு நினைக்கிறேன் அப்போ சொன்னது. காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு வீட்டை அட்டாக் பண்ணி கொண்டு காணுங்க காய்ஸ். காய்ஸ் பியூரிஃபை கம்ப்ளீட் ஆகிட்டேன். ஆனால் அவனை காணல. ஓடு ஸ்டார் குரோம் தந்திருக்கான். ஓகே காய்ஸ், ஓகே இந்த முறை தான் காய்ஸ் கொஞ்சமாவது ஓரளவுக்கு நல்லா சண்டை போடும். ஓகே காய்ஸ் இதோ வருது. ஓகே இந்த விஷ் மிஷனை பற்றி அவனுங்க எக்ஸ்பிளைன் பண்ணானுங்க. ஓடு ஆனால் வேற லெவல் காய்ஸ். நல்லா அந்த பொஸ்ஸை காணல. ஓகே நம்ம போய் அந்த லூட் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. நல்லா தான் காய்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வீடியோ தொடங்க அதுக்குள்ளே அமர்க்கலமாக முடியுது. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டார்டஸ்ட்டும் இது இல்லை இந்த இருக்குது ஸ்டார்டஸ்ட்டு. அடுத்து அந்த அர்ச்சரியம் பண்ணி ஏதோ தர்றானுங்க. ஓகே காய்ஸ் இப்போ உள்ளே போகணுமா என்ன? காய்ஸ் ஏதோ செய்ய சொல்கிறானுங்க காய்ஸ். ஆனால் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னு புரியல.
ஓகே கைஸ், நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். என்னால் அந்த மிஷனை முடிக்க முடியல. நம்ம இந்த டோல் கிராஸ், அதாவது நம்ம இப்போ H37 அந்த ரொபோட்டோட காய்ச்சி நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னேன். இந்த இடத்துக்கு போவோம் கைஸ். ஓகே, நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். அப்படி நடுவில் ஏதாவது சம்பவம் நடந்தால் அதையும் காட்டுவோம் கைஸ். காய்ஸ், நான் அந்த இடத்துக்கு வந்து இங்கே பாருங்க கைஸ், இங்கே வுல்ஃப் இருக்குது. சரியான ஓவர் பவர் இந்த வுல்ஃப். அதனால் இதில் ஏதாச்சும் ஒரு வுல்ஃபை டேர்ன் பண்ணுவாங்க கைஸ் முடிஞ்ச அளவுக்கு. 40வது லெவல் காய்ஸ். இந்த பாருங்கள், நம்ம ஸ்காரால் அடித்து கூட சாகலை. ஆனால் காய்ஸ், இந்த வுல்ஃப் நம்ம அடித்தா நம்ம நேராக டெத் ஆயிடுவோம் கைஸ். அதோன்று இருக்கு. இந்த ஒன்றை மட்டும் கொள்ளணும். இதை நான் எப்படி டேர்ன் பண்ணு காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த பார்த்தீங்களா, நான் இப்போ ட்ராங்குலர் அரோ அடிச்சிட்டேன். என்ன காய்ஸ், இந்த நான் ட்ராங்குலர் அடிச்சிட்டேன். சரியா, இப்போ அது கொஞ்சம் அன்கான்ஷியஸில் இருக்கும். இந்த நம்மளுக்கு இப்போ வுல்ஃப் கிடச்சிட்டு, இது சரியான ஓவர் பாடு இந்த வுல்ஃப். நான் போன முறை அப்புறம் இங்கே ஏதோ ப்ளூ கலர் மினிங் கொண்டு இருக்கு. என்னது, என்ன கொண்டுட்டானுங்க கைஸ் அடிச்சு. என்ன போரா இருக்கா. நான் கத்தி இந்த பாருங்க டியூரபிலிட்டி பார்த்தீங்களா, இங்கே சண்டை போட இப்போ வந்து செத்துட்டேங்க கைஸ். ஓகே, இது என்ன ஏதோ ஒன்று ஸ்டார் கைஸ், நம்மளால் எடுக்க முடியுது. போடு, என்னென்னலாம் நடக்குது அது மட்டும் தெரியுது. ஓகே கைஸ், நான் இதை காட்டு தான் இப்போ வந்தேன். இது உண்மையில சரியான டேஞ்சராக இருக்குதுல்ல. நான் வந்து செத்துட்டேங்க கைஸ். இந்த பார்த்தீங்களா, நான் காட்டுறேன். அந்த பூ மாதிரி இருக்குங்க கைஸ் இந்த மேப்பில் விளங்குதா. அந்த பூ மாதிரி தான் நம்ம செத்துருக்கோம் அந்த இடத்துல. நம்ம லூட் நிறைய லூட் போயிட்டு. கைஸ், கூடி சீக்கிரம் அந்த டயர் போகணும் எப்படியாவது எடுத்துருவோம் கைஸ், இல்லைன்னா அவ்வளவுதான். ஓகே, இங்கேயும் நான் ஏதோ பார்த்தேன். இந்த இருக்கு சார் லூட். ஓகே, நம்ம வந்தாச்சு அந்த இடத்துக்கு. இதுதான் வர்ற வீடா பாருங்க, சிந்த பெருசாக இருக்கண்டி. ஓகே, இப்போ ஏறி போகுது. அப்போ வந்தாச்சு. இதுதாங்க வர்ற வீடு. இப்போ இதுக்குள்ளே போய் அந்த லெட்டரை கண்டுபிடிக்கணுமா. பவுலின் அண்ட் யாரோ எடுத்து தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான். காய்ஸ், இதுலேயே எல்லாம் லெவல் 30. ஆனால் இது ஈஸியாக இருக்குது காய்ஸ் இந்த இடம். நம்மளுக்கு இது 30 லெவல்லையே ஓப்பன் ஆகிட்டாங்க காய்ஸ். நம்ம தான் வராமல் இருந்திருக்கோம் இவ்வளோ நாளாக. இது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஐயோ ஐயோ காய்ஸ், கொஞ்சம் நிலைமையை பாருங்க. நம்மளுக்கு இங்கே டயர் 4க்கான லூட் கிடைக்குங்க. நம்ம டயர் 4 கன்னுக்கான லூட் கிடைக்கும். இந்த போடு, இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காய்ஸ். 40 லெவல் எப்படியாச்சும் போகணும் காய்ஸ். நான் போன பாட்டிலே சொன்னேன், அது ஒரு பெரிய காரணம் காய்ஸ். ஓகே, ஒரு கன் பில்டுக்கு தான் காய்ஸ். அதுக்கான செப்பரேட்டாக வீடியோ போடுவேன் 40 லெவல் வந்தால். அதுக்காக தான் காய்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, இவ்வளவு காய்ஸ், என்ன காய்ஸ் இங்கே இவ்வளோ பயங்கரமாக சானிட்டி இருக்குது. ஐயோ காய்ஸ், செத்துருவானே காய்ஸ். சரி, நான் செத்துட்டு திருப்பி போயிட்டு வரேன். ஓகே காய்ஸ், நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து இங்கே ஒரு படி போகுது. இப்போயாவது ஒழுங்காக போகிற மாதிரி பார்ப்போம். ஆல்ரெடி சத்தங்க இருக்குது காய்ஸ். யாரு காய்ஸ் அடித்தது? ஒரு அடி தான் காய்ஸ். நான் ஏற்கனவே நடுவில் நொக்காய் தான். இப்போ தான் காய்ஸ் எலும்பினேன். எங்கேருந்து காய்ஸ் வந்தானுங்க? இவன் தான் காய்ஸ். காய்ஸ் திருப்பியுமா ஒரு அடி? இப்போ விளங்குதுடா நான் என்ன லெவலில் இருக்கேன். எனக்கு இப்போ விளங்குதுடாடி. ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன்டா, ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன். காய்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். ஓகே, இந்த ஸ்காரை வந்து நான் இப்போ கேல்குலேட்லாம் பண்ணல, ரிப்பேர் பண்ணிட்டேன் காய்ஸ். ஓகே, மிஷின் ரிப்பேர் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு புது மிஷின் தரப்போகிறேன் டயர் 4ல். கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய்ஸ், 33 ஆக்டிவேட்டை கிராஃப்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். சானிட்டி கம்மி கிராஃப்ட் பண்ண எனக்கு சுகர் இல்லை காய்ஸ். ஓகே, அதனால் அதை கிராஃப்ட் பண்ணலை. ஆர்மர் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணேன் காய்ஸ்.
அடுத்து அட்ரினலைன் ஷாட். ஓகே நிறைய தடவை செத்துட்டு இருக்கேன். செம்ம கடுப்பா எனக்கு தெரிஞ்சு ஆர்மர் எப்பயும் உடஞ்சிருக்கு கைஸ். அதான் நம்ம ஒரு அடியில் செத்துட்டு இருந்திருக்கோம். ஓகே இந்த அட்ரினலைன் ஷாட் கைஸ் அது வந்து 8 செஞ்சுருக்கேன். பார்ப்போம் இந்த முறை என்ன நடக்குதுன்னு. இதான் கைஸ் நம்மளோட வூல்ஃப் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சரியான ஸ்ட்ராங் கைஸ். இது சும்மா வூல்ஃபில் கைஸ் கிரேட் எஸ் கைஸ். மற்ற எல்லாமே கிரேட் பி கிரேட் சி தான் கைஸ். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரேட் எஸ்ஸில் கிடச்சிருக்கு கைஸ். வந்து சரியான பவராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் நான் இப்போ அங்கே போய் எல்லாரையும் கொண்டு குவிச்சிட்டு காட்டுறேன் கைஸ். கைஸ் இந்த மாதிரி நான் பின்னால் ஒரு மலமாக இருந்துச்சு கைஸ். அந்த பின் பக்கமாக ஏறி வந்து கொண்டிருக்கேன். ஓகே இந்த நம்மளோட லூட் அடடே பக்கத்தில் யாரோ இருக்காங்க கைஸ். அட இந்த பைத்தியக்காரன் லேக் அடிக்குது கைஸ். செம்ம கடுப்பாது. இந்த பார்த்தீங்களா இப்போ சாவறானுங்க. பொறுங்க கைஸ் வாரேன். இன்னைக்கு செத்தானுங்க எல்லாரும் அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ அடிக்க பார்த்தீங்களா கைஸ் சொன்னேன் தானே ஆர்மர்லாம் ஃபுல்லாக வீக் ஆயிடுச்சு கைஸ். அப்போ வெறும் மேலோட தான் இப்போ இவ்வளோ நம்மள ஆடிட்டு இருந்துருக்கு. உண்மையாக சொன்ன ஆர்மர் போட்டிருந்தாலும் எனக்கு ஒன்று தானே சாவு. ஓகே நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அன்சென்டு லெட்டர்னு ஒன்று இருக்குது காய்ஸ் இங்கே. இதை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம் மொபைல். ஓகே காய்ஸ் ஓகே நம்ம அந்த லெட்டர் எடுத்தாச்சா. ஓகே காய்ஸ் அது ஒட்டோக்கிட கசின் பவுல் அந்த பவுலின்னு ஒருத்தி எழுதியிருக்கா காய்ஸ். ஓகே அது கசின். ஓகே காய்ஸ் இன்னும் சத்தலாம் கேட்குது. இப்போ நம்ம இங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி தான் கேஸ் போகணும். இல்லைன்னா வெறித்தனமாக அடி வாங்கிடுவோம் இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு ஏன்டா வந்தோம்னு இருக்குது. கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேலே செத்துட்டேன் காய்ஸ். இப்போ ஓவர் ப்ரிப்பேர்டாக வந்தால் ஈஸியாக வந்துட்டோம் காய்ஸ். ஓகே நான் இப்போ போய் டெலிபோர்ட் ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் காய்ஸ். நான் இப்போ தான் காய்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன். நம்ம இந்த கர்மம் பிடிச்ச இந்த இடத்துல இங்கே நம்மளுக்கு ஒரு சேஃப் ஜோன் அன்லாக் ஆகிருக்கு காய்ஸ். நம்ம இப்போ இந்த இடத்துக்கு தான் போகணும். திருப்பியும் காய்ஸ் நம்ம இங்கேருந்து பைக்கில் போகணும் காய்ஸ். ஐயா இல்லை காரில் கூட போகலாம். நான் பைக் அப்கிரேட் பண்ணாலும் ஃபாஸ்ட் கூட போகுது. பைக்லேயே போகிறேன் காய்ஸ். நான் இங்கே இருந்து இந்த டெலிபோர்ட்டர்லேருந்து இந்த வீடில் எங்கே இருக்குன்னு பாருங்க காய்ஸ். பார்க்க ஈஸியாக இருக்குது. இங்கே தானே இருக்குன்னு இங்கே சுற்றி வந்த கஷ்டம் எனக்கு தான் காய்ஸ் தெரியும். எத்தனை செத்தனை எனக்கு தான் காய்ஸ் தெரியும். கர்மம் திருப்பி போயிட்டு காட்டுறேன் காய்ஸ். காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்பா ஃபைனலி காய்ஸ் பல நேரம் போராடி எத்தனை நேரம் செத்த இன்றைக்கி வீடியோ சீரியஸ்லி ஒஸ்ட்டான வீடியோ காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் முடியல. ஓகே புது டாஸ்க் எதுவும் அன்லாக் ஆகிருக்காங்க காய்ஸ். இது சைடு குவெஸ்ட் தான். யாரு காய்ஸ் இவன்? ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இவன்ட்டு பவுலின். ஓகே பவுலினோட காய்க்க போகிறோமா? Yeah, hi. Judging from your cradle, you must be that mayfly. ஓகே நீ ஒரு மேஃப்ளையாக தான் இருக்கணும் கட்டாயம். Journey wasn't too hard, but I'm glad you made it. அந்த ஜேர்னி உண்மையிலே ரொம்ப கஷ்டமானது. ஆனால் நீ அதை சாதிச்சு காட்டிட்டு. ஓகே கைஸ் நம்ம இந்த லெட்டரை இவட கொடுக்கணும்னு சொல்லி ஒட்டோக் சொன்னார்னு சொல்லி சொல்கிறோம். Letter? The person who wrote this letter seems familiar. But நம்ம வாசிக்கல கைஸ் இந்த லெட்டரை. ஓகே the more I look at this letter, the more I feel something stirring in my memory. ஓகே மெமரியை பற்றி ஏதோ கயக்கிறா. அந்த லெட்டரை பார்த்தா நிறைய மெமரி வரும் போல. At Tallgrass? Actually, something strange has been happening here. ஓகே டோல் கிராஸ்னு ஒரு இடத்துல ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக நடக்குதா. There's a merchant over there who's been looking for அங்கே ஒரு help. merchant இருக்கானா At the time, ஹெல்ப் கேட்டுக்கொண்டு. she should be happy to tell you all about it. ஓகே அவ யாங்க அப்போ ஒரு கேர்ள் நினைக்கிறேன். Can you come find me in Blackfell? ஓகே காய்ஸ் I run a பிளாக்ஃபெல் restaurant over போடு. there. I'll be waiting for you. பிளாக்ஃபெல் எனக்கு அங்கால இருக்கு ரெட் சாண்ட் ஒரு இடத்துல. காய்ஸ் கண்ணில் வந்துட்டாங்க காய்ஸ். இதுக்கு தான் காய்ஸ் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். அப்பா கடவுளே ரொம்ப சந்தோஷம் காய்ஸ். ரொம்ப சந்தோஷம் காய்ஸ். பக்கத்துலேயே கதைக்க சொல்கிறானுங்க. பொறுங்க இங்கே ஏதோ டிவியன்ட் ஒன்று இருக்குது. அந்த கேட்டு இது நம்மள்ட்ட இருக்குது காய்ஸ். விடுவோம் அப்போ. ஓகே டெலிபோர்ட்டர் நல்லா நான் கண்டுபிடிச்சி அன்லாக் பண்ணிடுவோம் காய்ஸ். இந்த இங்கேருந்து நான் திருப்பி விட்ட பைக்கில் போகிற மாதிரி. ஓகே காய்ஸ் இங்கே யாரோடைய கதைங்க கிளார். ஓகே இவையோட கதைக்கணுமா?
ஓகே நம்ம திருப்பி மீட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். Man, am I glad to see you. Did you come here to take on the Silent Beast? கைஸ் யாரும் சைலண்ட் பீஸ்ட்டை தோக்கடிக்க வந்திருக்கியான்னு கேட்குறா. நம்ம என்ன சைலண்ட் பீஸ்ட்னு கேட்குறோம். அடுத்த போஸ் You ஃபைட்டோ. haven't heard? Something's been creeping into the settlement here and stealing people away without a trace. ஓகே யாரோ பீப்புள்ஸை கடத்தி கொண்டிருக்காங்களாம். ஒரு தடயம் கூட இல்லையா கைஸ். The ரொம்ப locals have ஸ்ட்ரேஞ்சாக started இருக்கு. calling it the Silent Beast. Personally, I figure it must be a transcendent. டிரான்சென்டென்ட் தான் உண்டு தான் கைஸ். இதெல்லாம் பண்ணுதாமன்னு சொல்கிறான். Oh, that's ஓகே a நம்ம whole மேயர் other இதை பற்றி story. ஒன்றும் கேட்கலையான்னு சொல்லி Something's கேட்குறோம். off about that guy. No matter how many people disappear, he just pretends nothing's wrong. ஓகே மேயர் வந்து இங்கே லோய்க்கு இல்லையா அந்த மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கா கைஸ். If you want, you can ask him about it yourself at the management building. ஓகேப்பா His அவனோட போய் name's கேட்கணுமா? Klein. I already tried. ஓகே சிவ ஏற்கனவே கதைக்க பார்த்தான். ஆனால் சொல்கிறதுக்குள்ளே நான் கட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே நல்ல காலம் இங்கே தான் இருக்கான். ஓகே காய்ஸ் இது புது மேயர்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ தானா? ஆமாம் காய்ஸ் அவ மேயர்ஸ் மார்க்கெட்டில் இருந்த மேயர் போய் வந்து மேக்ஸி. இவனா? இவன் காய்ஸ் யாரும் காய்ஸ் காட்டுவாசியமாக இருக்கான். ஓகே நம்ம சைலண்ட் பீஸ்ட்டை பற்றி கேட்க வந்திருக்கோம்னு சொல்கிறோம். ஓகே இவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க guys. ஓகே இது ரூமர்ஸ் மாதிரியா பீப்புளுக்கு போர் அடிக்கிறதுனால இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்கிறான். Just don't worry about all this Silent Beast business, okay? ஓகே காய்ஸ் இவன் கதையை எனக்கு பிடிக்கல காய்ஸ். இவனை எங்கேயும் சுட்டு கொண்டு போயிடலாம் போல இருக்கு எனக்கு. என்னவோ வீட்டை போயிட்டு காட்டணும் காய்ஸ். உங்களுக்கு பொறுங்க வர அந்த கன்னை இன்னும் பவர் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்கணும் காய்ஸ். ஐ எம் வெயிட்டிங். அந்த தலை தந்தாங்க காய்ஸ் டயஃபோனை நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம போட்டுக்க தலை கீ ஆர்மர் காய்ஸ் நம்ம கன்னோட. அதனால் நம்மளுக்கு அது தேவைப்படாது. அப்படின்னு டிஸ்அசம்பிள் பண்ணிடணும்னா. ஓகே கிளியரோட கேட்போம் திருப்பியுமா. So, did you talk to the mayor? நீ மேயரோட காய்ச்சியான்னு கேட்குறா. யுவர் மைட் ஓகே. You see, I told you something strange was going on here. ஆமாம் காய்ஸ் இதில் அந்த மேயருக்கும் அந்த சைலண்ட் பீஸ்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நான் I'll பார்த்த tell you வரையும். what, a lot of people in the settlement are worried about this. How about I raise some funds and hire you to look into it for us? ஐயோ Declare Klein was way too gone. Honestly, I had the feeling he was keeping something from us. லொக்கேட் த சவுண்ட் சோர்ஸ் காய்ஸ் இங்கே தான் காய்ஸ் இங்கே போக சொல்கிறாங்க. Who பொறுங்க knows? Maybe they'll have some clues. யாரும் இங்கே சின்ன பொடியாக இருக்கான் அவருக்கு Come over here. காய்ஸ் யார் கூப்பிட்றாங்க காய்ஸ் நம்மளை. பொறுங்க சாரா யாரு நீ டோக் பண்ணுவோம் காய்ஸ். Hey, you are a mayfly. நீ ஒரு மேஃப்ளை சரிதானே என்ன கேட்குற? ஆமாம் சரிதான். உனக்கு சைலண்ட் பீஸ்ட்டை பற்றி ஏதாச்சும் தெரியுதான்னு நம்ம Once in கேட்டிருக்கோம். a while, I saw the mayor taking patients to the hospital on the other side of Paisley Plaza, saying there were better supplies there. ஓகே இந்த மேயர் வந்து பின்னுக்கு இருக்கிற பைலே பிளாசா என்ற இடத்துல வந்து நிறைய பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இவ பார்த்துருக்காங்க கைஸ். அங்கே நிறைய சப்ளைஸ் இருக்கான். After they went, nobody ever came back. ஓகே அங்கே போனதுக்கப்புறம் யாருமே திருப்பி வரலையா? ஆனால் இவ வந்து இப்படி இந்த கட்டுக்கதைகளெல்லாம் பரப்ப விரும்பலைன்னு சொல்கிறா. ஓகே சிவன் இப்போ செக் பண்ண போகிறானா அந்த Please keep பலிசா this a பிளாசா. secret. I don't want to be the next one to go missing. ஓகே இது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். நான் வந்து இந்த மிஸ் ஆகிற பர்சனில் அடுத்த ஆளாக இருக்க விரும்பலைன்னு இவ சொல்கிறா. ஓகே இப்போ கோ டு பைலே பிளாசா. என்ன கர்மண்டா அது பேரே ஆக்கல காய்ஸ். கிட்ட தான் இருக்குது போடு டயர் ஃபோர் ஷூ காய்ஸ். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. போங்க காய்ஸ். எனக்கு வீடியோ லென்த்தாக போயிருக்கான்னு நம்புகிறேன். ஓகே நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். This should be the hospital Sarah mentioned. ஓகே guys, இந்த முன்னுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ அங்கே போயேன். ஓகே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயேன். Something feels wrong here. Use space time to see if there are any clues around. ஓகே இங்கே ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கான்னு ஸ்பேஸ் டைம் வச்சு பார்க்குறோம். காய்ஸ் யாரோ இது அந்த மேயர் காய்ஸ், யாரோ ஒரு பேஷண்ட். Adapting to your environment. Everyone knows compared to what's out there. நினச்சி இந்த மேயர் கெட்டவங்க காய்ஸ். Humans are the weaker species. ஏதோ சொன்னாங்க காய்ஸ், ஆனால் கீழே எனக்கு இது சப்டைட்டில் வரனால கொஞ்சம் விளங்கலை. காய்ஸ் ஓகே இந்தியாவில் இப்போ வந்திருக்கோம். ஏதோ கோல் அடிக்கிற அந்த டெலிஃபோன் அடிக்கிற சத்தம் கடிச்சு காய்ஸ், என்னன்னு தெரியல. ஐயோ பெருசாக இருக்கு வேணாம். This is a list of people who recently disappeared. ஓகே இந்த லிஸ்ட் வந்து இந்த காணா போன பீப்புளோட லிஸ்ட்டாங்க காய்ஸ், அவங்கள பற்றின. Also இந்த mentions மேயருக்கும் இந்த மிஸ் ஆன பேர்சனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறான். ஓகே காய்ஸ் நம்ம இப்படியே தேடிட்டு இருந்தா நெக்ஸ்ட் க்ளூஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா காய்ஸ்? இங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கு. டெலிஃபோனை திருப்பி நான் இந்த ஒரு இடம் வருது. ஐயோ டே பொறுங்கடா டே அவசரப்பட்டு. காய்ஸ் இங்கே இது இருக்கு காய்ஸ், நம்மள்ட்ட ஏற்கனவே இந்த டிவியன்ட் இருக்கு. போடு எனர்ஜினிக் பார்ட், ரொம்ப முக்கியமான பொருள். ஓகே காய்ஸ் இங்கே ஓகே காய்ஸ் அந்த மேயரோட ஜேர்னி ஒன்று இருக்கு போருங்க. no question now. Klein was behind it all. What a monster. காய்ஸ் இதுக்கு பின்னுக்கெல்லாம் என்ன இருக்கு? இது ஒரு மோன்ஸ்டர் என்று சொல்றாங்க காய்ஸ். வி Some sort of ceremony. ஓகே 15 மீட்டர்னா கீழே போயா திருப்பி. Help! Help! Is anyone there? காய்ஸ் யாரோ ஹெல்ப் கேட்டு கொண்டிருக்காங்க காய்ஸ், என்ன செய்யற? Hold on. Someone's crying for help nearby. அங்கே போய் பார்ப்போம் காய்ஸ், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் தான் ஹெல்ப் பண்ணுவோம் காய்ஸ். யாரோ கேட்குறான். போடு ஆர்மர் போட்டுட்டு இருக்க இதுங்க காய்ஸ். ஓகே சிந்தா நிற்கிறான் யாரோ ஒருத்தன் பாவம். டேய் காப்பாத்துற அப்படியே என்ன நிறைய மெடிக்கேட் இருக்குடா. Help me. Please. It's my wife. ஹெல்ப் மீ, என்னை காப்பாத்து, அது என்னோட வைஃப். He's taking her to Ernest. ஓகே அந்த மேயர் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டா. Please stop him. காய்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணையா. Yeah. Don't worry about நீ me. என்னை பற்றி கவலைப்படாத. I know I don't have long. ஐயோ காய்ஸ் சே பாவம் இந்த மேயர் என்ன பண்ணுறாங்க காய்ஸ். நாய் Preparing something in furnace layer. A ritual. காய்ஸ் ஏதோ ரிச்சுவல் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கானுங்க காய்ஸ். The beast. அந்த சைலண்ட் பீஸ்ட் அவன் தான் காய்ஸ் கிரியேட் பண்ண போறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. My wife. Everybody else. ஓகே அந்த படத்துல நான் சும்மா காட்டுவானுங்க காய்ஸ், ரிச்சுவல் பண்ணி பலியாடு எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவன் பலிக்கு இவனோட வைஃபை கொடுக்குறாங்க காய்ஸ் அந்த மேயர். I'll give everything I have. Please. ஓகே இவன்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் I'm கொடுக்குறானா begging you. அவனோட வைஃபை காப்பாற்றி தரேன். ஓகே நம்ம அதுக்கு இவன் பழிவாங்க ஒன்று போட்டிருக்கான். Mayfly. Make sure to save her. சரி செத்துட்டாங்க. டேய் யாரா நீ? காய்ஸ் என்ன தெரிஞ்சு அந்த அடுத்த ஷேடோ பாஸ் ஃபைட் நடக்க போகுது போல காய்ஸ், அதனால பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ எங்கே போயேன்? ஓகே நான் நினச்சது அடுத்த ஷேடோ பாஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். ஓகே கிட்ட தான் இருக்கடா. ஓகே காய்ஸ் நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ இவ்வளோன்னு பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ்.
நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கன்ஃபார்ம் ஒரு மினி பொஸ் ஃபைட் இருக்க போகுதுன்னு சொல்லுவாங்க கைஸ். அதாவது நம்மளோட 4th பொஸ் ஃபைட்டோட ஷடோவாக இருக்குங்க கைஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பார்த்துருப்போம் கைஸ். ஒரு அல்டிமேட் பவர்ஃபுல்லான ஒரு வூல்ஃப் டேர்ம் பண்ணியிருப்போம் கைஸ். ஓகே அதேமாதிரி நம்ம ஸ்டார்டஸ்ட் அந்த ஃபில்டருக்காக ஒரு சின்ன செட்டப் எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் கைஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கைஸ் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பாய். இப்போ விடைபெறுவோம் சீரியஸ் கேமிங் கைஸ். பாய்.